வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21/6/2024 நிர்மல் தான் பார்த்தோம். நிர்மல் வந்து 385வது குழுக்கள். நம்ம சொன்ன மாதிரியே 9 நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் இல்லையா? ஏ போர்டு 9க்கு 7க்கு 9 தான். நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா 956 தான் வரணும். அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா 954 வந்துருச்சு. அதே மாதிரி 956 தான் வரணும்னு சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடிக்காங்க, தவிர மாற்றி ஆடவே இல்லை. அதே நம்பர் தான் நம்ம கொடுத்தோம். மாற்றி எது கொடுத்தோமா அப்படின்னா இல்லை, 956 தான் வந்து வரணும்னு கொடுத்தோம். அதே மாதிரியே வந்துருந்துச்சு செம்ம வின்னிங்கு. நான் 9 நம்பர் தான் நேற்று அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரில் 9 நம்பர் தான் அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க, தவிர வேறு எதுவும் மாற்றி ஆடிக்காங்கன்னு பார்த்தா ஏ போர்டு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் 9 நம்பர் தான் வரணும், வேறு எதுவும் வராது நம்ம தெளிவாக சொன்னோம். அதே தான் ஆடினாங்க, செம்ம வின்னிங் தான் நமக்கு. அதே மாதிரி இன்றைக்கி கொடுத்ததுலேயும் நம்ம நேற்று கொடுத்ததுலேயும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன கொடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம என்ன கொடுத்துருக்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக 5 நம்பர் 9 நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் உண்டு. நம்ம கொடுத்துருக்கோமா 5 9 தான் வந்துச்சு. நமக்கு என்ன வந்துச்சு இன்றைக்கி? நமக்கு 950 அப்படின்னு வந்துச்சா? இதைத்தான் நம்ம கொடுத்தோம். இதைத்தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம். மாற்றி கொடுத்தோமா அப்படின்னு பார்த்தா இல்லை, 950 இங்கே வந்துருச்சு. நம்ம 0 கூட கணக்கில் எடுக்கல. 95ங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். சூப்பராக வின்னிங் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே தான் வந்து 955. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 956 தான் நம்ம எதிர்பார்த்தோம். 956க்கான வாய்ப்புனா 958, அதே மாதிரி 954 அதே மாதிரி வந்துருச்சு. அதே கணக்கு தான் நமக்கு 956 அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 9 நம்பர் செம்மையை வச்சு நமக்கு கொடுத்தாங்க. நமக்கு தெரிஞ்சு தான் கொடுத்து, தெரியாமல் ஒரு நம்பர் கொடுக்குறதே இல்லை. அது போக 5 நம்பர் கட்டாயமாக இன்றைக்கி வரும்னு எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா, போன வாரத்தில் நமக்கு 5 நம்பரு எதில் அடித்தாங்க, நிர்மல் கம்பெனியில் 555 அடித்தாங்க இல்லையா? அதுலேருந்து ஒரு 5 நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும். அதே மாதிரி 9 நம்பர் நான் கட்டாயமாக வரும்னு சொல்லி தான் கொடுத்தேன். 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு கட்டாயமாக 7க்கு 9 தான் ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். அதே தான் ஆடிக்காங்க, வேறு எதுவும் மாற்றி ஆடலை. திரும்ப வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நேற்று கொடுத்து என்ன கொடுத்தோம்? ஏ போர்டு 9 நம்பர் ஹெவி ஸ்ட்ராங். அதை தான் நம்ம திரும்ப பதிவு பண்ண நேற்று. போய் பாருங்கள் அந்த வீடியோ. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 5 நம்பர் 9 நம்பர் ஹெவியாக வரக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுதான் ஆடிருந்தாங்க. அதே மாதிரி தான் ஆல் போர்ட்லையும் நம்ம தான் கொடுத்தோம். 9 8 5 தான் கொடுத்தோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக. இதில் வந்து நமக்கு 9 5 0ன்னு வந்துருந்துச்சு, அவ்வளோதான். 0 நம்ம கணக்கில் கொடுத்தோம் இல்லைன்னு சொல்லி. ஆல் போர்டில் 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு தான் கொடுத்தோம் பாருங்கள். ஆல் போர்டில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதே தான் நம்ம சொன்னோம். 9 நம்பர் வரும். ஏன்னா 7 நம்பருக்கு 9 நம்பர் தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க. அதுக்கான ஒரு பேட்டர்ன் வந்து 956ங்கிற பேட்டர்ன் நம்ம தெளிவாக எழுதி மார்க் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். சொல்லாமல் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி கொடுத்ததுலேயும் எது கொடுத்ததுலேயும் வந்து நம்ம அதான் சொன்னோம், 9 5ங்கிற நம்பர் கட்டாயமாக வரணும். அதுதான் நமக்கு முதல் ப்ரையாரிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுதான் ஆடியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காரூனியா போன வாரம் என்ன ஆடுதாங்கன்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். 14/6/2024 658வது குழுக்களில் 099 அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க இல்லையா? அப்போ போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க? 099 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 090 போன வாரம் நமக்கு காரூனியாவில் 095 99ல் 95ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 95 கணக்கை வச்சு நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சால் தான் நாளைக்கு என்ன நம்பர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியும். ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 270 அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. தான் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. அது போக நமக்கு அடிக்கப்பட்ட நமக்கு ரிசல்ட் வந்து 950. சரிங்க, 5 நம்பருக்கும்போது 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் அதே தான் வந்து 095. சரிங்களா? இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை பேஸை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 659. சரிங்களா? அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். அதாவது 270 950 095 அதே மாதிரி 659. ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரா நம்பருக்கான ரிசல்ட்டாக இருக்குது. இதை பேஸாக வச்சு தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரோம். 270 அப்படிங்கிற ஃபஸ்ட் ட்ரையல் வந்து நமக்கு 212, செகண்ட் ட்ரையல் வந்து 270. ஓகேங்களா? இதுதான் நமக்கு கிடச்சது. இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். கட்டாயமாக நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறது சொல்லணும். நம்ம எப்போயுமே ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஒவ்வொரு சில நம்பர் ஸ்ட்ராங்காக வருதுன்னு. அதுதான் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம், அதுதான் வருது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஆட முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம நாளைக்கு என்னங்க எடுக்க போகிறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9 7 6. சரிங்களா? இந்த பேட்டர்ன் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த பேட்டர்ன் தான் நாளைக்கு வரணும். அது எப்படிங்க சம்மந்தமே இல்லாமல் 9 7 6ன்னு கொடுக்குறீங்க? 7 9ன்னு வந்துருச்சு. 7 9ன்னு நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு. கீழே 6ஆம் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா 9க்கு 6 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏ போர்டில் எனக்கு தெரிஞ்ச 6ஆம் நம்பர் தான்
வரணும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் வரணும். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 6ஆம் நம்பருக்கான சான்ஸு கொஞ்சம் 654 அப்படிங்கிற நம்பர் வரணும். எனக்கு தெரிஞ்சு 654 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 650 அப்படிங்கிற நம்பர் ஒன்று வந்துருச்சு. அதையும் பேஸாக வச்சு தான் நம்ம நிறைய நம்பர் 657 நிறைய நம்பர் 657 நிறைய நம்பர் அதே சேமில் தான் வந்திருக்கு. அதே மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நாளைக்கு 654ங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக புரியுது. தெளிவாக நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பர் பேஸ்ட்டு நமக்கு நாளைக்கு இருக்குது. நாளைக்கு 9க்கு 2ன்னு ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 254. சரிங்களா? இது 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 642 254 அதே கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம். சூப்பராக வின்னிங் வரணும். ட்ரை பண்ணி பாருங்கள். 6 அல்லது 2 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும். ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு. நம்ம இன்றைக்கி என்ன சொன்னோமோ அதுதான் ஆடணும். நாங்கள் மாற்றி ஆடலை இல்லையா? நம்ம கொடுத்த நம்பர் அப்படி நம்ம என்ன கொடுத்தோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க. 9 5ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக. 4 நம்பர் கொடுத்தோம். 4 நம்பரில் 2 நம்பர் ஷூராக வந்துருச்சு. 9 5 2 நம்பருமே நமக்கு சூப்பராக வந்துருந்துச்சு. அது மாதிரி தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறோன்னா, நாளைக்கு கொடுக்கக்கூடிய நம்பரில் 2 நம்பர் ரொம்ப ஆல் போர்டில் 2 நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயமாக நீங்கள் வின்னிங் எடுக்காமல் போவாங்க. சூப்பராக வின்னிங் எடுத்தலாம். சரிங்களா? நம்ம ஹைலைட் பண்ணுற நம்பரும் அதான் ஹைலைட் பண்ணி கொடுக்குறோமே தவிர மாற்றி எதாவது கொடுக்குறோமான்னா இல்லை. பாருங்கள், இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 5 9 தான் ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது போக நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, உங்களுக்கு 8800ன்னு வருது. அப்போ கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன வரும், 0 மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்னு சொன்னோம். அதே தான் நடந்துச்சு. அதே மாதிரி நாளைக்கும் 0 மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மேட்ச் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும், பி போர்டில் நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர் என்னங்க, பி போர்டு என்னங்க வரப்போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாளைக்கு எனக்கு திரும்ப 9 நம்பர் கணக்கில் வருது. ஏங்க 9 நம்பர்? போன வாரமே ஒரு 9 நம்பர் கொடுத்தாங்க. அதை பேஸ்டாக வச்சு இன்றைக்கும் மறுபடியும் ஒரு 9 நம்பருக்கான வாய்ப்புகள் நம்ம அப்படி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 5 5 9 அப்படின்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படிங்க உங்களுக்கு எந்த கணக்கில் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 5 5 9 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு அந்த மாதிரி தான் வருது. சரிங்களா? 4 5 9ன்னு வருது இல்லையா? அதே மாதிரி 5 5 9 அப்படின்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. பி போர்டில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் போக நமக்கு 5ஆம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை. பெண்டிங் நம்பர்லாம் கிடையாது. இன்றைக்கி நமக்கு வந்து ஏ போர்டு வேணும் பெண்டிங் நம்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 நாளாக பெண்டிங் இருந்துச்சு. அதை எடுத்துட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி 5ஆம் நம்பர் யூஸ்ஃபுல் தான். 5ஆம் நம்பர்லாம் பெண்டிங் நம்பரே இல்லை. நேற்று 5ஆம் நம்பர் தானே கொடுத்தாங்க யூஸ்ஃபுல். அப்போ 0 நமக்கு பெண்டிங் நம்பர். ஆனால் 0வும் நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லை. 0 3 நாள் தான் ஆச்சு வந்து. சரிங்களா? பெண்டிங் நம்பர்னு எடுத்தது இன்றைக்கி என்னென்னா 9ஆம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங் நம்பர். 12 நாளாக இருந்து எடுத்தாங்க. பட் நாளைக்கு பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா, இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக நமக்கு 2ஆம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை. 3 நாள் தான் ஆச்சு. 6ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை. அதுவும் நமக்கு எத்தனை நாளாக இருக்குது? 2ஆம் நம்பர் நமக்கு 6ஆம் நம்பரும் நமக்கு 2 நாளாக தான் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு 6ஆம் நம்பர் வந்துச்சு. ஆனால் 9ஆம் நம்பர் பெண்டிங் நம்பராக இல்லை. ஒரு 5 நாள் தான் பெண்டிங். சரிங்களா? இதுதான் எனக்கு வருது. பெண்டிங் நம்பர் பேஸ்டாக இன்றைக்கி என்னென்ன நம்பர் கிடச்சிருக்காங்கன்னா, ஒரு சில நம்பர்கள் மட்டும்தான் பெண்டிங் நம்பராக கிடச்சிருக்கு. மற்றபடி எந்த நம்பருமே பெண்டிங் நம்பர் இல்லை. சரிங்களா? எதுவுமே பெண்டிங் நம்பர் இல்லைன்னு தான் நமக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 8. எதனால் 8ஆம் நம்பர் வருது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 5 5 8ன்னு ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகம் மோஸ்ட் ஆஃப் த டைம் 5 5 8 தான் ஆடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5 5 8. ஏன்னா ஏற்கனவே 8 8 5ன்னு ஆடினாங்க இல்லையா? இங்கே வந்து பாருங்கள் 5 5 8ன்னு ஆடி அதுக்கப்புறம் 8 8 5ன்னு ஆடிக்கிறாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? 5 5 8 8 8 5. சரிங்களா? அந்த மாதிரி ஆடினாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு என்ன 8ஆம் நம்பருக்கு பாருங்கள். ஏற்கனவே 5 5 8ன்னு ஆடிக்காங்களா? அதே மாதிரி 5 5 8ன்னு ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 5 5 8ங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். வருதாங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கிறத நம்முடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி செட் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். அப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு செட் ஆச்சுன்னு எடுங்க. இப்போ எப்படி நம்ம நேற்று 9ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் அழகாக செட் ஆச்சோ அது மாதிரி உங்களுக்கு செட் ஆகணும். செட் ஆனால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்க. இப்போ சி போர்டு என்னங்க தாங்க வரும்? சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன தாங்க வருது அப்படின்னா, சி போர்டு எனக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னங்க 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா 757ன்னு வரணும். சரிங்களா? 7 5 7ன்னு வரணும். எனக்கு அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா 7 5 4ன்னு வந்துருச்சு. 754 755. சரிங்களா? அந்த மெத்தேடை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 756. சரிங்களா? அதே மாதிரி 754. அப்போ 755. அப்போ 5ஆம் நம்பருக்கு அப்போ 757. அப்போ 7ஆம் நம்பர் தான் வரணும். அப்போ 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் 0க்கு 7ங்கிறது எப்போயுமே எவர்கிரீன் நம்பர் தான். சரிங்களா? அதில் மாற்றமே இல்லை. 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் டைம் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். நான் கொடுத்தங்கிறக்கா வைக்க வேண்டாம். உங்களுக்கு வருதா மட்டும் பாருங்கள். சரிங்க? 7ஆம் நம்பர் சி போர்டில் வருது. ஏன் 7ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ட்ரையல் நம்பர் நமக்கு 270 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ட்ரையல் நம்பர் ஓட்டின மாதிரி
கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இருக்குது. அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி வருதான்றதையும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? வந்து எடுத்துக்கங்க. அதே மாதிரி 4ஆம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு அதே தான் 754 754 வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறேன். ஆனால் 4ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தால் எடுத்துக்கங்கன்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? 04 40 அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பர் பேஸில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. 4ஆம் நம்பர் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 697 இல்லைனா 284. சரிங்களா? இந்த மேட்ச் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஏதாவது 0 மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க. 0 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. அப்போ நாளைக்கு என்ன நம்பருங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காகனா 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது, 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இது ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய நம்பர் தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத என்னோடய கணக்காக இருக்குது. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 4ஆம் நம்பர் செட் ஆகுது. இதுக்குள்ளே தான் வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாங்கிறதா நம்முடைய கணக்காக இருக்குது. இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக நம்ம கொடுத்தா நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுப்போம். நீங்கள் கொடுத்ததும் அப்படி தான் கொடுத்தோம். அதே மாதிரி நேற்று கொடுத்துட்டு நமக்கு என்ன கொடுத்தா 95 தான் கொடுத்தோம். இன்றைக்கி கொடுத்துலேயே 95 தான் கொடுத்தோமே தவிர மாற்றி கொடுக்கல. கண்டிப்பாக அதுதான் வரும், வராமல் போகாது. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் 950ங்கிற நம்பர் டேட்டாவை நம்ம கொடுத்துருந்தோம், அதை வந்துருந்துச்சு, இல்லைன்னா சொல்லலை. சரிங்க? அதே மாதிரி நாளைக்கான பேஸ்ட்டும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.